ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 428 கண்டினியூ பண்றோம். யார் பிரம்ம க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்கள் அப்படிங்கிற சாப்டரை. ஆத்மா ஓர் ரூபத்துடன் சேர்ந்து சமஸ்த ஜந்துக்களையும் பிரகாசிக்க செய்கின்றது. ஞான சொரூபனாயும் சாட்சி மாத்திரனாயும் இருக்கும் பரமாத்மா எதுவோ அதுவே நான். காணப்படும் பிரபஞ்சம் நான் அல்ல. தேகமும் இந்திரியங்களால் செய்யப்படும் காரியங்களும் சாஸ்வதமானால் அநேக கோடி ஜென்மங்களாய் சம்சார விஷயத்தையே மனனம் செய்து வந்தபடியால் இந்த ஜென்மத்தில் ஜீவர்களுக்கு யாவரும் சொல்லாமலே முன் சொல்லி இருக்கும் காம குரோத லோப மோக மதம் ஆச்சாரங்கள் எப்படி தனக்குத்தானாய் உண்டாகின்றனவோ அதுபோல அநேக ஜென்மங்களாய் செய்து வரும் ஈஸ்வரார்ப்பண சத்கர்மங்களினால் நானே பிரம்மன் என்று எண்ணிக்கொண்டு வரப்பட்டவன் குரு உபதேசமில்லாமலும் சாஸ்திராபியாச முதலாகிய சாதனங்கள் இல்லாமலே தீவிரமாய் பிரம்மஸ்வரூபத்தை அடைகின்றான். இப்படிப்பட்ட யதார்த்த ஞானம் எவனுக்கு உண்டோ அவனே பிரம்மஸ்வரூபன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவன் சண்டாளனாயிருந்தாலும் அவனே பிராமணன் என்று சொல்லப்படுவான். அப்படிப்பட்டவனே காரண குரு ஆவான். சண்டாளனை எப்படி குருவாய் வைத்துக் கொள்ளலாம் என்று சந்தேகப்படுகின்றாயா என்ன? சந்தேகப்படல் ஆகாது. ஏனென்றால் நித்தியமானதும் சுத்தமானதும் அசங்கமானதுமாகிய ஆத்ம ஞானத்திற்கு ஜாதி குலம் என்னும் எந்த அபிமானம் உண்டோ அந்த அபிமானமெல்லாம் எவனுக்கு நசித்து போகின்றதோ அவன் சண்டாளனாயிருந்தாலும் பரிசுத்தமானவனே என்று சொல்லலாம். ஜீவேஸ்வரர்களுக்கு எப்படிப்பட்ட அபிமானங்களும் இல்லை என்று ஸ்ரீ சங்கராச்சாரியார் அபிப்பிராயம். ஜாக்கிரதை சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளிலும் எந்த ஆத்மா ஸ்பஷ்டமாய் பிரகாசித்துக் கொண்டு பிரம்மதேவன் முதல் பிபீலிகாதி சகல சராசர சரீரங்களுக்கும் ஜகத்திற்கும் எது சாட்சியாய் இருக்கின்றதோ அந்த ஞான சொரூபமாகிய ஆத்மா நானே ஒழிய காணப்படும் பதார்த்தங்கள் நான் அல்ல என்னும் திட ஞானம் எவனுக்கு உண்டோ அவன் சண்டாளனாயிருந்தாலும் பிராமணனாயிருந்தாலும் அவனே காரண குருவென்று ஸ்ரீ சங்கராச்சாரியாருடைய அபிப்பிராயம். பரமாத்மா பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து அந்த பிரபஞ்சத்திலேயே பிரவேசித்து இருக்கின்றார் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சமெல்லாம் ஜீவேஸ்வர ரூபமாய் சத்வகுண ரஜோகுண தமோ குணங்களுடன் கூடி சுகரூபனாயும் நாசரகிதனாயும் சுயம் பிரகாசனாயும் இருக்கும் பரபிரம்மத்தில் புத்தியை திடமாய் எவன் நிறுத்துகின்றானோ அப்படிப்பட்டவன் சண்டாளனாலும் பிராமணனாலும் சரி அவனே குரு என்று ஸ்ரீ சங்கராச்சாரியாரது அபிப்பிராயம். நித்தியமாயும் நிர்மலமாயும் இருக்கும் பரபிரம்மனே நான் என்று நினைத்து காணப்படும் பிரபஞ்சத்தை மாயை என்று எவன் எண்ணுகின்றானோ அவன் எவனானாலும் சரி அவனே எனக்கு குருவென்று ஸ்ரீ சங்கராச்சாரியார் சொல்கிறார். குருவினுடைய வாக்கினால் தெரிந்து கொண்டு பிரபஞ்சம் அனித்தியம் என்று அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கப்பட்டவன் எப்பொழுதும் நாசமில்லாத பரபிரம்மத்தை ஸ்துதி செய்து கபடமில்லாத சாந்த மனதுடையவனாய் இருப்பவன் அநேக ஜென்மங்களாய் வந்து கொண்டிருக்கும் சஞ்சிதம் எனும் புண்ணிய பாவ கர்மங்களின் மூட்டைகளை எல்லாம் ஞானாக்னியால் பஸ்மம் செய்து தனக்கு ஈஸ்வரனால் கொடுத்து அனுப்பப்பட்ட பிராரப்த கர்மத்தை மாத்திரம் அனுபவித்து பிறகு மோட்சத்தை அடைகின்றான். இதற்கு கைவல்யம் பிரமாணம் ஒரு பாட்டு இருக்கு. காரண குருவனுடைய வாக்கியத்தினால் இந்த பிரபஞ்சம் அனித்தியம் என்று அறிந்து 3 காலத்திலும் என்றால் ஜாக்கிரதை சொப்ன சுஷுப்தி எனும் 3 அவஸ்தைகளிலும் இருக்கப்பட்டதும் பிரபஞ்சத்திற்கெல்லாம் எந்த பரபிரம்மம் உண்டோ அந்த பரபிரம்மே நானாகின்றேன் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிரம்ம பதவியை அடைவதற்கு அநேக காலம் பிடிக்கும். இது விஷயத்தை குறித்து பதஞ்சலி ரிஷி என்ன சொல்கின்றார் என்றால், அநேக ஜென்மங்களால் எப்பொழுதும் பிரம்மத்தை ஜபம் செய்து வந்தால் பிரம்ம பதவி உண்டாகிறது. எல்லா கர்மங்களையும் சாஸ்திர விதிப்படி விட்டு என்றால் சந்நியாசியாய் அநேக காலம் விடாமல் செய்து வரும்
திருட சம்ஸ்காரத்தினால் பூர்வ ஜென்ம வாசனையினால் தானாகவே ஞானஸ்வரூபமான அகண்ட ஆனந்தத்தை அடைந்து நானே பிரம்மஸ்வரூபன் என்று தெரிந்து கொள்கின்றான். இதுபோல் சதா காலமும் பிரம்மத்தை ஜபம் செய்து வர வேண்டும் என்று ஸ்ரீ சங்கராச்சாரியாரது அபிப்பிராயம். அசுர குணங்கள், அதாவது காம, குரோத, லோப, மோக, மதமாச்சாரங்கள் இல்லாதவர்களாகிய ஞானிகள் தமது சரீரத்தை விட்டு சரீரத்தை பிராரப்தத்திற்கு சமர்ப்பிப்பார்கள். அதாவது மனோவிகாரங்கள் இல்லாமல் சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். அநேக ஜென்மங்களாய் வரும் வாசனைகளின் நாசமும் மனோநாசமும் எவ்விதமாய் ஒழியும்? அவைகள் எப்படிப்பட்டவைகள் எனும் கேள்விக்கு சமாதானம் என்னவென்றால், மனதிற்கு டம்பம் முதலானவைகள் அகஸ்மாத்தாய் உண்டாவதற்கு காரணம் பூர்வ ஜென்மங்களின் வாசனையே ஆகும். அதாவது அநேக ஜென்மங்களாய் காம குரோதாதி அழுக்குகள் மனதுடன் கூடவே தொடர்ந்து கொண்டு வருவதே வாசனை என்று சொல்லப்படும். இந்த காம குரோதாதி குணங்கள் எப்படி நாசமாகும் என்றால், இது ஆத்மா என்றும் அது அனாத்மாவென்றும் தெரிந்து கொள்ளாத அவிவேகத்தினால். அவிவேகத்தினால் அப்படின்னா அவிவேகத்தினால். விவேகத்துக்கு ஆப்போசிட் அவிவேகம். அவிவேகத்தினால் உண்டாகிய காம குரோதங்கள் முதலாகிய அகங்காரங்களும் அந்நிய பதார்த்தங்களினால், அதாவது ஆசா பாசங்களினால் உண்டாகிய காம குரோதாதிகளும் தெய்வ வாசனை உண்டான பிறகு நாசமாய்விடும். தீவட்டியிலிருந்து அநேக தீபங்கள் உண்டாவது போல் தெய்வ வாசனையில் இருந்து உண்டாகும் சாத்வீக விருத்திகளின் சமூகம்னா கூட்டமேன்னு இந்த இடத்துல அர்த்தம், அந்த கரண பரிணாமம் என்று தெரிந்து கொள்வோம். அதாவது இதர விஷயங்களில் மனம் ஓடாமல் இருப்பது அந்த கரண பரிணாமம் என்று சொல்லப்படும். மனதிற்கு உண்டாகும் ஆசா பாசங்கள் என்னும் குரங்கு சேட்டைகள் எல்லாம் பிரம்ம நிஷ்டையினால் நாசமாகும். இந்த பிரம்ம நிஷ்டையை அபியாசம் செய்ய வேண்டுமானால் பிராணாயாமம் செய்து வர வேண்டும். காம குரோதாதி வாசனைகளை எல்லாம் போக்கடிப்பது தெய்வ வாசனை, தத்துவ ஞானத்திற்கு சாதனம் என்று ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தன்னை விட அந்நியமாயிருக்கும் தேகேந்திரியங்களில் நான் என்னும் எண்ணமே அபிமானம் என்று சொல்லப்படும். இந்த அபிமானத்தை விடுவதே ஞான சாதனம். அபிமானத்தை விட்டு பரிசுத்தமான பரமாத்மாவை ஜபம் செய்யப்பட்டவன் ஆத்மாவை தரிசிக்கின்றான். ஞானத்திற்கு முக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. ஆகாமியத்தினால் வந்த சஞ்சிதம் என்று கர்மத்வயங்களை, அதாவது புண்ணிய பாவங்களை பிரம்மாக்னியினால் பஸ்மம் செய்து புருஷன் தன்னை விட வேறு வஸ்து இல்லை என்று நினைக்கின்றான். அதனால் பிரம்ம ஞானிக்கு பாவ சம்பந்தங்கள் இல்லை. ஆனால் ஞானியானவன் தன் சரீரம் நசிக்கும் வரையில் பிராரப்த கர்மத்தை மாத்திரம் அனுபவிக்கின்றான். பிராரப்த கர்மம்ங்கிறது ப்ரீவியஸ் பர்த்ஸோட கர்மா, சஞ்சித கர்மம்ங்கிறது கரண்ட் பர்த்தோட கர்மா. மமேதம் சரிதம் அனுபூயுந்தே, இது என்னுடையது, இது என் சரீரம், இது என் கண்கள், இது என் காதுகள், இது என் பிராணன், இது என் மனம், இது என் புத்தி என்று வேறு வேறு பதார்த்தமாய் எண்ணுவது பிரதி புருஷனுக்கும் அனுபவமாய் இருக்கின்றது. தேகேந்திரியங்களை எல்லாம் இது அது என்று வேறாய் சொல்வதானால் ஆத்மா தேகேந்திரியங்களை விட வேறாய் இருக்கின்றது என்று ஸ்பஷ்டமாய் தெரிய வருகின்றது. ஆத்மானு அனுபூயந்தே, ஆத்மாவே நான் என்று சொல்லிக் கொண்ட பொழுது அந்த நான் என்னும் ஆத்மா தேகேந்திரியாதி மனோபுத்திகளை விட வேறாகிய ஓர் வஸ்து என்று தேவ மனுஷ்யாதி சர்வ ஜந்துக்களுக்கும் தம் தம் மனதிற்கு பிரத்யக்ஷமாய் தோன்றுகின்றது. அத இதம் காராஸ் பத்தத்வேன, அது இது என்று வேறு பதார்த்தமாய் எண்ணுவதனால் தேகாதி நாம் அபாவே கடம் முதலாகிய வேறு பதார்த்தங்களை இது அது என்று நாம் எப்படி சொல்கிறோமோ அது போல தேகேந்திரியங்களையும் இது அது என்று வேறு பதார்த்தமாய் சொல்கின்றோம். ஆதலால் கடாதிகளைப் போல தேகேந்திரியங்களுக்கெல்லாம் ஆத்மா வேறாயிருக்கின்றது என்று
ஸ்பஷ்டமாய் தெரிய வருகின்றது. நான் என்று சொல்லப்பட்ட தேகேந்திரியங்கள் நான் அல்ல, இவைகளை அனாத்மாக்கள் என்றே சொல்ல வேண்டும். சித்பாஸ்யத்வ பிராந்திவே, எல்லா சரீரங்களும் பிரம்மமாகிய ஆத்மாவின் சகாயத்தினால் பிரகாசிக்கின்றதே ஒழிய சுயமாய் பிரகாசிக்கத்தக்கவைகள் அல்ல. அதனால் சரீரங்களை விட ஆத்மா வேறாய் இருக்கின்றது என்று ஸ்பஷ்டமாய் தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட சரீரத்தில் நான் எனும் ஆத்மா எப்படி இருக்கின்றது என்றால், ஸ்பட்டிகத்தின் முன் சிவப்பு வர்ணமுடைய புஷ்பத்தை காட்டிய பொழுது அதனுடைய பிரதிபிம்பம் ஸ்பட்டிகத்தில் சிவப்பாய் தோன்றுவது போல் காணப்படும். நமக்குள் இருக்கும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் நான்கும் கண் இந்திரிய வழியாய் சென்று வெளியில் காணப்படும் பதார்த்தங்களின் மேல் விழுந்து அப்பதார்த்தங்களின் பிரதிபிம்பத்தை தன்னில் நிறுத்திய பிறகு அந்த பதார்த்தம் தன் எதிரில் காணாவிட்டாலும் மனம் மாத்திரம் அதையே நினைத்து கொண்டிருக்கும். அதாவது அந்த கரணத்தில் வெளி வஸ்துக்களின் பிரதிபிம்பம் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். வெளியில் காணப்படும் பதார்த்தங்களின் ரூபங்களை அந்த கரணங்கள் தாமாகவே கிரகிக்கத்தக்க சுபாவ குணமுடையவர்கள் அல்ல. ஆத்மாவின் சம்பந்தத்தினாலேயே அந்த கரணங்களுக்கு, அந்த கரணம்ங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கிரகிக்கத்தக்க சக்தி, அந்த கரணங்களுக்கு கிரகிக்கத்தக்க சக்தி உண்டாகின்றது. ஆதலால் ஆத்மாவே அந்த கரணத்தை ஜொலிக்க செய்கின்றது. இந்த அந்த கரணத்தையே இதுவரையில் தான் நான் என்று சொல்லிக் கொண்டு வந்தது. ஆதலால் அதை அந்த கரணம் என்று சொல்லாமல் நான் என்பதே ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கரணத்தை ஆத்மாவென்று மந்த புத்தி உடையவர்களுக்கு சொன்னதே ஒழிய சூட்சும புத்தி உடையவர்களுக்கு சொன்னது அல்ல. குருவானவர் சிஷ்யனுக்கு பிரம்மோபதேசம் செய்யும் பொழுது சிஷ்யனை படிப்படியாய் கொண்டு போவதற்காக முதல் அன்னமே பிரம்மம் என்றும் பிறகு பிராணனே பிரம்மம் என்றும் இவ்விதமாய் ஒவ்வொன்றாய் உபதேசம் செய்து மறுபடியும் அந்த புத்தியை திருப்பி அந்த கரணமே பிரம்மம் என்று ஸ்தாபித்து நான் என்னும் ஞானம் அந்த கரணத்துக்கே உண்டென்றும் அந்த கரணத்தினால் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த கரணங்களினால் காணப்படும் பிரகாசத்திற்கு ஆத்மாவே காரணம் என்றும் இந்த ஆத்மாவை அந்த கரணத்தின் மூலமாகவே அறிய வேண்டும் என்றும் குருவானவர் உபதேசிக்கின்றார். ஆத்மா சுயம் பிரகாசமாய் இருக்க அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள அந்த கரணத்தின் சகாயம் ஏன் என்றாலோ, ஆத்மாவை அஞ்ஞானம் என்னும் மாயையானது மூடிக்கொண்டிருக்கின்றது. ஆதலால் ஆத்மாவை தெரிந்து கொள்ள அஞ்ஞானம் என்னும் மாயையை நாசமாக்க வேண்டும். ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லா ஜந்துக்களின் மனதிற்கு சாட்சியாயிருந்து நான் என்னும் எண்ணத்தை தெரிந்து கொள்ளத்தக்கதும் இந்திரிய வியாபாரங்களை எல்லாம் ஆத்மா செய்விக்கின்றது என்றும் அந்த ஆத்மாவே சுயம் பிரகாசமான ஜோதி சொரூபம் என்றும் அறிந்து அதனால் உண்டாகும் பிரம்மானந்த சுகத்தை எவன் அடைந்திருக்கின்றானோ அப்படிப்பட்டவனையே ஸ்ரீ சங்கராச்சாரியார் தன் குருவாய் நினைக்கின்றார். திரியக் ஜந்துக்கள், அதாவது மிருகங்கள், பட்சிகள், புழுக்கள் முதலானவைகள் எவை உண்டோ அவைகளுக்கெல்லாம் நான் எனும் அந்த கரண விருத்திகள் காரணமாயிருந்து எல்லா பூதங்களையும் மற்றொரு சகாயம் இல்லாமலே தனக்குத்தானாகவே பிரகாசிக்கச் செய்யும் ஞான சொரூபமே அகண்டானந்த பிரம்மமாய் கிரகிக்கப்படுகிறது. புழு முதலானவைகளுக்கெல்லாம் நான் எனும் தேகாபிமானம் எது என்று கேட்கின்றாயா என்ன? அதற்கு காரணம் சொல்கின்றோம் கேள். சர்ப்பமானது புருஷனை பார்த்தவுடன் ஓடிவிடுகிறது. அப்படி ஓடுவதற்கு காரணம் என்னவென்றால் நான் என்னும் அறிவு அதற்கும் இருப்பதினால் தன்னை கொல்ல வருகிறான் என்று எண்ணி தன் தேகத்தின் மேல் அபிமானம் வைத்து ஓடுகிறது. ஆனால் அதற்கும் நான் என் தேகாபிமானம் உண்டு. அப்படிப்பட்ட பிரம்மத்தின் சகாயத்தினால் அந்தரேந்திரியம், அதாவது மனம், புத்தி, சித்த, அகங்காரங்களும், பாஹ்யேந்திரியம், அதாவது வெளியில் காணப்படும் வஸ்துக்களின் தோற்றம், இவைகள் யாவும் காணப்படும் பரபிரம்மத்தின் சகாயத்தினாலேயே இந்த பிரபஞ்சமெல்லாம் பிரகாசிக்கின்றன என்று ஸ்ருதி பிரமாணம் உண்டு.
இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். இப்ப கூட இந்த சாப்டர் முடியல, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப இன்டெப்த் அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம், இனிமே ஆத்மா ஆத்மானே கூப்பிட்டுக்கோங்க 2 பேரும், யூ நெவர் ஃபர்கெட் தட் யூ ஆர் ஆத்மா அப்படிங்கறதுக்காக இன்சிஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு. அப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்பொழுது கூட ஆத்மா ஆத்மான்னு கூப்பிட்டு பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கான விளக்கங்கள், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை ஐயா இந்த புஸ்தகத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கான விளக்கம் தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆத்மா நமஸ்தே. நாளை தொடரலாம். ஆத்மா நமஸ்தே.